அம்மா லஞ்ச டக்குன்னு கட்டுங்க, வேன் வரப்போதே. இருடி, அவசரப்படுத்தாத. கெட்டிக்கிட்டு தானே இருக்கேன், ஒரு ஒரு வேலையாக தானே பார்க்க முடியும். நான் எனக்கு என்ன 50 கையா இருக்கு, ஒரு 2 கை தான். ஒரு வேணும் வரதுக்குள்ள விட்டுருவேன். இத்தனை நாளாக தூங்கிக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு உன்னைய நான் கெஞ்சுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளில நான் எழுப்பி விட்டு எந்திரிச்சிட்டேன் எப்படியா. அதனால இன்னைக்கு அவங்க அதட்டுறாங்க. சீமா பாருந்தாட்டா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒரு தண்ணி வெண்ணி வாங்குறதுக்கு அவரு இந்த முட்டை விடுறதுக்கு கெடா வெட்டுறதுக்கு கெடா வாக்க போயிட்டாரு. காலையிலேயே கெடாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆட்டு கடாய் அதுக்காக போயிருக்காரு. திங்கக்கிழமை கெடா வெட்டுறதுக்கு பாண்டி கோயிலில் எல்லாரும் வந்துருக்கடா. எல்லாரும் வந்துருங்க, உறவுகளா நினைச்சு எல்லாரும் வந்துருங்க. என்ன நம்ம கேட்ட சூன் கரண்டி வைக்கணும், என்னன்னா டவல் வைக்கணும். டவலு சரமான டவல் அங்கிட்டு இருக்கு. ஸ்நாக்ஸ் வச்சுட்ருவா. என்ன வைக்க ஸ்நாக்ஸ்? சேவ் வைக்கவா, மிச்சர் வைக்கவா, ஏதாவது வைங்க, எது வேணாலும் வைக்கவா. டப்பாக்களை பூ கொண்டு வருவீங்களே, ஸ்நாக்ஸ் டப்பா பக்குவம் கொண்டு வரீங்களா? கொண்டு வரேன். மானச எல்லாரும் வந்துருக்கத்தே. திங்கக்கிழமை வெட்டுறோம், திங்கக்கிழமை கடா வெட்டுறோம். பாண்டி கோயிலில் எல்லாரும் வந்துருங்க. கடா வாக்கத்தான் போயிருக்காரு. விடிய கருத்துல வெள்ளனே எந்திரிச்சு காலையில தான் ஆடு தொழுவுத்துல ஆடு கிடக்கும். அதனால பார்த்துட்டு ரொம்ப போயிருக்காரு. இங்கிட்டு கிராமத்துக்குள்ள பக்கம் போய் பார்த்துட்டு வரட்டும். எல்லாரும் லைக் போடுங்கப்பா, லைக் போடுங்க. நான் பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டுருக்கேன். நீங்களும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்லா தாய்மார்களும் என்னை மாதிரி அனுப்புகிற பிள்ளைகளை தாய்களை அனுப்புகிற ஊரும் என்னை மாதிரி இருக்கிற தாய்க்குள்ள ஊரும் லைக் போடுங்கத்தே. நல்லபடியாக இருங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் என்ன, வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம மனசு தான் சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம். செய்தியெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப வருத்தப்படுது. செய்தியில் அங்கே இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி வெட்டி போட்டாக குத்தி போட்டாக அப்படி இவங்க தொடருவோம். அதெல்லாம் என்னத்துக்கு ஒரு குடும்பத்தை சீரழிச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு போய் குடும்பத்தை சீரழிக்கலாமா? எல்லாம் நமக்குள்ளதாத்தே இருக்குது. இதில் தான் பெரிய சந்தோஷம், இதில் தான் சின்ன சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது. சந்தோஷம்ன்றது நம்ம மனசை பொறுத்துதான். சின்னதாக ஒரு இது கிடச்சா கூட அதில் பெரிய சந்தோஷமாக நினச்சி வாழ்கிறவங்க நடத்துகிறவங்க எத்தனையோ இருக்கணும். அப்படித்தான் வாழ்க்கையை கொண்டு போகணும். நம்மளுக்காக நம்ம இதுகளுக்காக நம்ம ஆசைகளுக்காக அதுக்கு பிறந்துச்சுகளை பிள்ளைங்க அதுக்கு என்ன பாவம் செய்யும்? அதுகளுக்கு என்ன தெரியும்? இந்த பூமியில் பிறந்து பெற்று அதுகளை விட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏன் சந்தோஷத்துக்கு வாழ்வோம்னு எதுக்கு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு நியூஸுகள்லாம் பார்த்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குதே. எப்படிலாம் மனசுக்கு இப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு வெட்டிவிட்டேன் குத்திவிட்டேன் வீடியோ படம் போட்டுக்கிட்டு அதை 4 பேர் பார்க்க அப்படிலாம் இருக்காதே. நல்லபடியாக குடும்பம் குட்டின்னு இருங்கத்தே. கொஞ்சம் முன்ன புருஷன் முன்னாடி சின்ன சகராக இருந்தாலும் புருஷன்ட்ட எதாக இருந்தாலும் பேசி அடுத்தவன்ட்ட அனுசரணை கேட்கறது, அடுத்தவன் அன்பை எதிர்பார்க்கக்கூடாது. புருஷன்ட்ட எதாக இருந்தாலும் என் மனசு இப்படி இருக்கியா, என் மனசுக்கு இப்படி பாரமாக இருக்கியா, நீ பேசுறது இப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கியான்னு புருஷன் காலில் சொல்லி இப்படி திருத்த